அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேகத்தமிழ். இன்றைக்கு நம்மளுடைய 16வது பழமொழிங்க. இந்த பழமொழியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்கிறது தான், பழமொழிகளை ஏன் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற அரிய பொக்கிஷங்களை மீட்டு எடுக்கணுன்ற முனைப்புடன் தான் நான் பழமொழிகளை தேர்ந்தெடுக்கின்றேன். இந்த பழமொழிகளுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவை. இன்றைக்கான பழமொழிக்குள்ள நம்ம போவோம். பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லி பழமொழி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் சரியான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா, ஆணைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆணை அப்படின்னா என்னென்ன, என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆவினம் சொல்லுவாங்க. தமிழில் தமிழ் படித்தவர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க என்றால் பசு அப்படின்னு அர்த்தம். ஆவினம் அப்படின்னு என்றால் பசு கூட்டம். பசுக்கள்கிட்டருந்து கிடைக்கின்ற நெய் தினமும் பயன்படுத்துவோம் இல்லையா, நம்ம உணவுகளில் சேர்த்துக்கிறோம் இல்லையா, அந்த நெய் தான். அந்த நெய்யை நம்ம இளமை காலங்களில் சாப்பிட்டோம்னா நம்ம முகப்பொழிவு ஏற்படும், உடலுக்கு நல்லதான். அதைத்தான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் சொல்கிறாங்க. பூனைனா என்ன அப்படின்னா, பூவோட நெய்னா என்னங்க, தேன். பூவோட நெய்னா தேன் தான். இந்த தேனை நம்ம முதுமை காலத்தில் உண்டு வந்தோம்னா, சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம எந்த ஒரு நோயும் இல்லாமல் தீங்கும் இல்லாமல் வாழலாம் அப்படின்றதான். ஆணைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்ற பழமொழி தான் இப்போ மருவி யானைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் மாறிச்சுங்க. ஆனால் இதில் யானைக்கும் பூனைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இந்த பழமொழிக்கு கிடையாது. இனிமையாவது சரியான பழமொழியை பயன்படுத்துங்க. இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கோபுர கலசங்கள் இருக்கு இல்லையா, நம்ம கோவில்களில் அதுலேயே தானியங்களை நிரப்புகிறாங்க. அதற்கான பதில் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கும் சொல்வது தான், நம் முன்னோர்கள் விட்டு சென்ற அரிய பொக்கிஷங்களை மீட்டெடுப்போம். இந்த பழமொழிகளை பற்றி தெரியாதவர்களுக்கு பழமொழிகளை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழை வளர்ப்போம், நல்ல மாணவர்களை உருவாக்குவோம். நன்றி.